சந்தானம் மலை கிராமம் ஒரு அழகிய அடர்ந்த வனப்பகுதிக்குள் அமைந்திருக்கிறது. ஆனால் பெரிதாக வசதிகள் ஏதுமில்லாமல் பின்தங்கிய கிராமமாகவே இருக்கிறது. ஒரு நாள் காலை 5 மணிக்கு ரமேஷ் என்ற பால் வியாபாரி வழக்கம்போல் எழுந்தான். முகம் கழுவிவிட்டு சில உடற்பயிற்சிகளை செய்து சிறிது நேரம் அமர்ந்திருந்தான். பிறகு பால் கறக்கச் சென்றான். பால் கறந்து முடித்துவிட்டு ஊர் மக்கள் அனைவருக்கும் வீட்டிற்கே சென்று பால் ஊற்றினான். மீதமுள்ள பாலை வீட்டிற்கு எடுத்து வந்து தன் மனைவியிடம் கொடுத்து அதனை தயிர் ஊற்றி வைக்கும்படி சொல்லிவிட்டு வயலில் உள்ள வேலைகளை பார்ப்பதற்காக கிளம்பினான். அவன் வயல்வெளிக்கு செல்லும் வழியில் ஒரு குழி இருந்தது. அதை பார்க்காமல் கடந்து செல்ல முயன்றபோது அவனது கால் உள்ளே விழுந்து காலில் முறிவு ஏற்பட்டது. உடனே அக்கம்பக்கம் வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்த விவசாயிகள் அவனை அந்த ஊரில் உள்ள ஒரு செவிலியர் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார்கள். அந்த கிராமத்தில் மருத்துவ வசதி கிடையாது. அந்த ஊரில் படித்த ஒரு செவிலியர் மட்டுமே இருக்கிறார். அந்த செவிலியர் ரமேஷுக்கு முதலுதவி செய்துவிட்டு பக்கத்தில் உள்ள நகரத்திற்கு கூட்டிச் செல்லும்படி ரமேஷின் மனைவியிடம் கூறினார். ரமேஷின் மனைவி அந்த கிராமத்தில் உள்ள வங்கியில் பணத்தை எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள நகரத்திற்கு சென்றாள். அந்த ஊருக்கு ஒரு நாளைக்கு 3 முறை மட்டுமே பேருந்துகள் வரும். ரமேஷின் மனைவி அவனை மதியம் வரும் பேருந்தில் அழைத்து கொண்டு நகரத்திற்கு சிகிச்சைக்காக சென்றாள். ரமேஷ் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக்கொண்டு வீடு திரும்பும் பொழுது பக்கத்து அறையில் ஊர் தலைவரின் மகள் அங்கே இருப்பதை ரமேஷும் அவனது மனைவியும் பார்த்தார்கள். ஊர் தலைவரின் மகள் பிரசவத்திற்காக அங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தாள். ஊர் தலைவர் ரமேஷிடம், இன்னும் ஒரு நிமிடம் தாமதமாக வந்திருந்தால் என் மகளின் குழந்தையை என்னால் காப்பாற்றி இருக்க முடியாது என்று அழுது கொண்டே சொன்னார். சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து வந்ததால் இருவரும் இப்பொழுது நலமாக இருக்கிறார்கள் என்று ஊர் தலைவர் ரமேஷிடம் கூறினார். மருத்துவ வசதி அந்த கிராமத்திற்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர்கள் குடிநீருக்காக மழை ஆறுகளையே நம்பியிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. குடிநீர் வசதியும் சரியாக அந்த கிராமத்தில் இல்லை. அந்த கிராமத்திற்கு வங்கி மட்டுமே உபயோகமானதாக இருந்தது. அதிலும் இணைய சேவைகளில் பல சிக்கல்கள் இருந்தன. ரமேஷ் ஊர் தலைவரிடம் மருத்துவமனையில் பேசிக்கொண்டு வெளியே வரும்பொழுது அங்கு அன்பு அவரை காண்கிறான். அன்பு ஒரு தலைவரின் உடன் பிறந்த தம்பி. அன்பு அந்த கிராமத்தில் உள்ள வங்கியில் காசாளராக பணிபுரிகிறான். சந்தானமழி கிராமத்தில் நடந்த வங்கி கொள்ளை வழக்கில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். பல கட்ட தேடலுக்கு பிறகு அந்த வங்கியில் பணிபுரிந்த துணை மேலாளர் மீது சந்தேகம் வலுத்தது. ஆதாரங்களின் அடிப்படையில் போலீசார் அவரை கைது செய்து விசாரித்தனர். ஆரம்பத்தில் துணை மேலாளர் தான் திருடவில்லை என்று மறுத்தார். ஆனால் போலீசார் தொடர்ந்து கேள்விகள் கேட்க ஏதோ ஒரு கட்டாயத்தின் பேரில் அவர் திருடியதாக ஒப்புக்கொண்டார். உண்மையில் துணை மேலாளர் பணத்தை திருடியிருக்க மாட்டார். அப்படியானால் ஏன் அவர் திருடியதாக ஒப்புக்கொண்டார்? கிராமத்திற்கு அரசின் உதவிகள் எதுவுமே சரியாக கிடைப்பதில்லை. பலமுறை அரசுக்கு தெரியப்படுத்தியும் எந்த பலனும் இல்லாததால் கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தங்கள் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு முடிவெடுக்கிறார்கள். கிராமத் தலைவர், அவரது தம்பியும் வங்கியின் காசாளருமான அன்பு மற்றும் வங்கியின் மேலாளர் ஆகிய மூவரும் இணைந்து ஒரு திட்டம் தீட்டினர். கிராம மக்கள் அனைவருக்கும் வங்கி கணக்குகள் இருந்தன. இந்த கணக்குகளில் அதிகப்படியான பணம் டெபாசிட் செய்யப்பட்டதாக கணக்கு காண்பிக்கப்பட்டது. ஆனால் உண்மையில் எந்த பணமும் டெபாசிட் செய்யப்படவில்லை. இது வங்கியின் கணக்கில் மட்டுமே காண்பிக்கப்பட்டது. பின்னர் வங்கி மேலாளர், கிராமத் தலைவர் மற்றும் காசாளர் ஆகியோரின் உதவியுடன் இந்த பணம் வங்கியிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டதாக கணக்கு காண்பிக்கப்பட்டது. இது ஒரு அரசு வங்கி என்பதால் இந்த கொள்ளைக்கு அரசாங்கமே பொறுப்பு என்று அவர்கள் நம்பினர். அரசாங்கம் கிராம மக்களின் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்ட அனைத்து பணத்தையும் அவர்களுக்கு திரும்ப கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தனர். அந்த பணத்தை கொண்டு கிராமத்தில் சாலை வசதி, பேருந்து வசதி, மருத்துவ வசதி போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்தலாம் என்று கிராமத் தலைவர், வங்கி மேலாளர் மற்றும் காசாளர் ஆகியோர் முடிவு செய்து கிராம மக்களின் உதவியுடன் இதை நிறைவேற்றினர். ஆனால் இந்த சம்பவத்தில் எதிர்பாராத திருப்பமாக வங்கியின் உதவி மேலாளர் பணத்தை திருடியதாக ஒப்புக்கொண்டு சிறைக்கு செல்கிறார். வங்கி மேலாளர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முன்பே கிராமத்தின் நன்மைக்காக அவர் சிறைக்கு செல்கிறார். இந்த வங்கி கொள்ளையை காவல்துறையினரால் உடனடியாக விசாரிக்க முடியவில்லை. வெளியூரில் இருந்து வந்த ஒரு பெரிய அதிகாரி இந்த வழக்கை விசாரித்து உண்மையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். இந்த வழக்கு நீதிபதியின் முன் சென்றது. நீதிபதி, கிராம மக்கள் பலமுறை அரசாங்கத்திடம் வசதிகளை கேட்டு பெற்றுக் கொடுக்கப்படாததாலேயே இந்த தவறை செய்தார்கள் என்பதை புரிந்து கொண்டார். அவர்கள் தவறு செய்வதற்கு அரசாங்கமே தூண்டியது என்று நீதிபதி தீர்ப்பளித்தார். இதனால் அரசாங்கம் அந்த கிராமத்திற்கு அனைத்து வசதிகளையும் செய்து தருமாறு நீதிபதி ஆணையிட்டார். இது கிராம மக்களுக்கு கிடைத்த நியாயமான தீர்ப்பு என கதை முடிகிறது.